ஐயா வணக்கம். இப்போ 2 தினங்களுக்கு முன்னாடி திருப்பரங்குன்றத்தில் பூர்ணச்சந்திரன் அப்படிங்கிற இளைஞர் வந்து இந்த தீபத்தூண் தீபம் ஏற்றுற விவகாரத்தில் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இது சம்மந்தமாக வந்து இந்து அமைப்புகள் போராட்டம், கருத்து இப்படி போயிட்டுருக்கு. இது சம்மந்தமாக உங்களுடைய கருத்தை நம்ம அறிவா நியூஸில் பதிவு பண்ணுங்க. வணக்கம், நான் செந்தில்குமார், புதுச்சேரி. பூர்ணச்சந்திரன் அவர்கள் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தன்னையே தீபமாக்கி காணிக்கை ஆக்கிட்டார். இது மனவேதனை தரக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைஞ்சு போச்சு. முருக பக்தர்களுக்கும் இந்து அமைப்புகளுக்கும் என்னையும் மன பாதிப்பு எனக்கும் ஏற்பட்டுச்சு. அவருடைய ஆன்மா சாந்தி அடைய அந்த முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறேன். அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரியான ஒரு விவகாரத்தில் இறை நம்பிக்கை உடையவங்க முருக பக்தர்கள் இறைவனை நம்பும்போது நாம் போராட்டத்தை தான், அறப்போராட்டத்தை, சட்ட போராட்டத்தை தான் நாம் முன்னெடுக்கணுமே தவிர உயிரை மாற்றிக்கிறது தீர்வு ஆகாது. அதனால் போராட்டங்கள் வாயிலாக நாம் வென்றெடுக்கணும் நம்ம குறிக்கோளை. இந்து அமைப்புகள், ஏனைய முருக பக்தர்கள் அனைவரும் தமிழர்கள், தமிழ் கடவுளான முருகனுக்காக தீபத்தூண் ஏற்ற விவகாரத்தில் சட்ட போராட்டங்களை எடுக்கலாமே ஒழிய உயிரை மாற்றிக்கிறது கூடாது. இன்னும் ஒரு நிகழ்வு இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு நம்மளுடைய தலைவர்கள், இந்து அமைப்பு தலைவர்கள் பல பேர் வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. அதுதான் என்னுடைய விருப்பமும் கூட. இனி யாரும் இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுக்க வேணாம். இப்போ இந்த இவருடைய தற்கொலைக்கு காரணம் தமிழக அரசின் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டா அல்லது வந்து இந்து அமைப்புகளா? ஏன்னா இது அவங்க வந்து இவங்க மேலே குறை சொல்கிறாங்க, இவங்க அவங்க மேலே குறை சொல்கிறாங்க. அப்படி உங்களுடைய பார்வை எப்படி? ஒரு எஸ்டீம் லெவலுக்கு ஒரு மனிதன் போகிறான்னா அவனுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கணும். அதுதான் அரசாங்கத்தோட கடமை. அவர் பூர்ணச்சந்திரன் ஒரு முருக பக்தர். அவருக்கு அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றலை, அதாவது கோர்ட்டு உத்தரவு கிடைத்த பின்பும் மாண்புமிகு நீதியரசர் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் உத்தரவு, அதற்கு பிறகு அப்பீலுக்கு போய் 2 நீதிபதிகளோட உத்தரவு கிடைத்த பின்பும் தீபம் ஏற்றலைங்கிறப்ப அவர் மனம் உடைஞ்சு போயிடுறாரு. இந்த சூழ்நிலையில் போய் அவர் வந்து தற்கொலைங்கிற ஒரு முடிவை எடுக்கிறாரு, தன்னை எரிச்சிக்கிறாரு. இதுக்கு காரணமே தமிழக அரசு, அந்த திராவிட மாடல் அரசு, அரங்கேற்றத்துறை, தமிழக அரங்கேற்றத்துறை, அறநிலைத்துறைன்னு சொல்ல அரங்கேற்றத்துறைன்னு சொல்கிறேன். ஏன் காரணம் என்ன? கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி. ஆமாம், நீங்கள் அறநிலைத்துறை தானேங்க. அறநிலைத்துறையினுடைய நிர்வாகத்தில் இருக்கிற ஒரு கோயில், அந்த கோயிலில் தீபம் ஏற்றுற விஷயத்தில் அவங்களும் சட்டப்படியாக தானே போகிறாங்க. சட்டப்படி எப்படி போவாங்க? ஏங்க, என் வீட்டில் இருக்கவங்களுக்கு எதிராகவே நான் வந்து எப்படிங்க வழக்கு தொடர முடியும்? என் குடும்பம், என் மனைவி, மக்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எதிராக நான் வந்து எப்படி நடக்க முடியும்? அது மாதிரி தான் அறநிலைத்துறை தன்னுடைய கோயிலில் தீபம் ஏற்றுற விஷயத்தில் செயல்படணுமே ஒழிய அந்த கோயிலோட செயல் அலுவலர், அந்த கோயிலுடைய நிர்வாகிகள் வந்து நீதிமன்றத்தில் போய் இந்த தூண் வந்து சர்வே தூண், தீபத்தூண் கிடையாதுன்னு எப்படி வாதிட முடியும்? வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலையோ இல்லை அதாவது மதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துடக்கூடாது அப்படின்னு தான் ஹெச்ஆர்என்சி வந்து கோர்ட்டுக்கு போயிருக்குது. அது வந்து மேல்முறையீட்டுக்கு இல்லை. எங்கே பதட்டமான சூழ்நிலை? எப்படி நீங்கள் வந்துடக்கூடாதுன்னு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை? நீங்கள் உங்கள் கேள்வியே தவறு. எப்படி எப்படி பதட்டமான சூழ்நிலை வரும்? அங்கே தர்கா வழிபாடு அதெல்லாம் இருக்கும்போது இவங்க தீபத்தூணில் போய் அதெல்லாம் ஏற்றினாங்கன்னா ஒரு பதட்டம் வரும். ஏங்க, பழைய 150 ஆண்டுகளுக்கு முன்னால், 200 ஆண்டுகளுக்கு முன்னால் தீபத்தூணில் தீபம் ஏற்றப்பட்டிருக்கு, தொடர்ந்து ஏற்றப்பட்டு வருது. அந்த இடம், அந்த கோவில், அந்த தீபத்தூண் இருக்கிற இடம் எங்கே இருக்குது? கோயிலுக்கு சொந்தமான இடம். அங்கே சிக்கந்தர் மலைக்குன்னு தனியாக நீதிமன்ற உத்தரவுப்படி தனி பகுதி இருக்குது. அந்த இடத்துல தீபம் ஏற்றலையே, தீபத்தூணில் தானே தீபம் ஏற்றுறாங்க. அது முருகருக்கு சொந்தமான இடம். அந்த இடத்துல தீபம் ஏற்றுறப்ப எப்படி வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்? அங்கே மாற்று மதத்தினர் யாரும் வந்து மறியல் பண்ணலையே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வர்றதுக்கு. அங்கே வந்து சிறுபான்மையினர், இஸ்லாமியர் அல்லது கிறிஸ்தவர் யாராவது வந்து தீபத்தூண் ஏற்றணுன்னா தான் பிரச்சனை. அவங்க ஏற்றுற இடத்துல மறியல் பண்ணலையே அவங்க. இந்த திருப்பரங்குன்ற விவகாரம் வந்து இவ்வளோ அளவுக்கு கான்ட்ரவர்சி ஆனதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? இது வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம் தானேங்க. யார் காரணம்னா தமிழக அரசு, அந்த திராவிட திருட்டு மாடல் அரசு தான் காரணம். இருக்க முடியும். ஏங்க, இதில் என்ன பிரச்சனை இருக்குது தீபம் ஏற்றுறதுல? அப்புறம் மாடல்னால் என்னன்னு சொல்லுங்கள். மாடலுக்கு மாதிரி மாதிரினா இன்னொரு அர்த்தம் சொல்லலாம்.
சாம்பிள். சாம்பிள். திராவிட மாடல் ஷாம்பிள் தான் இவங்க அரசாங்கம், ஷாம்பிள் மாதிரி அரசு தான் இவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரிஜினல் அரசாங்கம் தமிழ்நாட்டில் நடக்கலை. அப்படி தான் நான் சொல்ல முடியும். அதனால தான் திருட்டு மாடல் அரசுங்கிறேன். திராவிட மாடல் அரசு, திருட்டு மாடல் எல்லாமே ஒன்று தான். 5 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட பூர்த்தி பண்ண ஏன் போகிறாங்க. இருக்கட்டும், அது ஜனநாயக ரீதியாக அவங்களுக்கு சட்டசபையில் மெஜாரிட்டி இருக்குங்கிறதுக்காக மாடல் தான். வேற என்ன முன்னேற்றம் இருக்குது? சட்டம் ஒழுங்கு எல்லாமே நீங்கள் பாருங்கள். முன்னேற்றம்னு அவங்க நிறைய பட்டியல் போடுறாங்க. என்ன முன்னேற்றம் பட்டியல்? அதெல்லாம் இந்திய அரசாங்கம், இந்திய மத்திய அரசுலேருந்து நாம ஏன் டைவர்ட் ஆகி போக வேண்டாம். நாம திருப்பரங்குன்ற விஷயத்தில் சரி, திருப்பரங்குன்றம் விஷயங்கிறது தேவையில்லாத கிரியேட் பண்ண ஒரு விஷயம். ஏன்னா எலெக்ஷன் வருது, தேர்தல் வந்துருச்சு. தேர்தல் வந்தோன்னே இந்த திருட்டு மாடல் அரசு என்ன பண்ணுது? சிறுபான்மையினரை திருப்திப்படுத்த. அங்கே எந்த சிறுபான்மையினர் வந்து மறியல் பண்ணி இங்கே தீபம் ஏற்றாதுன்னு சொல்கிறான். அவங்களுக்கு அதில் சம்மந்தமே கிடையாது. அதனால் அவங்க வந்து அங்கே நின்றுக்கிட்டு ஏற்றுனா என்ன, அவங்களுக்கு ஏற்றாட்டினா என்ன. ஆனால் அவங்கள திருப்திப்படுத்துகிறேன், அவங்க வாக்கு வங்கியை நான் தக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் திமுக அரசோட நோக்கமாக இருக்குது. காரணம் விஜய் ஒரு அரசியல் ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் கிறிஸ்துவ சிறுபான்மையினர் ஓட்டு அங்கே போயிடும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பயம். ஸ்டாலின் அவர்களுக்கு பயம். அதனால் ஐயா என்ன பண்ணுறாரு? இந்த மாதிரியெல்லாம் கிரியேட் பண்ணி பிரச்சனையை உருவாக்கி, சட்டம் ஒழுங்கை உருவாக்கி, மத மோதல்களை உருவாக்குறாங்க. என்னையை பொறுத்தவரையிலும் என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, இஸ்லாமியர்கள் அல்லது கிறிஸ்தவர்கள், இதர சிறுபான்மையினர் மக்கள், இந்துக்கள் எல்லாருமே தமிழ்நாட்டில் ஒற்றுமையாக தானே இருக்காங்க. அந்த ஒற்றுமை நீடிக்கணும், அவ்வளோதான். இன்னும் சொல்லப்போனால் அங்கே தீபம் ஏற்றணும்னு சிறுபான்மையினர் மக்கள் குரல் கொடுக்கணும். ஒரு சில நண்பர்கள், இஸ்லாமிய நண்பர்களுடைய வீடியோலாம் பார்த்தேன். அங்கே தீபம் ஏற்றணும் அப்படின்னு தான் அவங்களே சொல்லி இருக்கிறாங்க. அதுதான் அவங்க செஞ்சாதான். உங்களுடைய பிரதான குற்றச்சாட்டு தமிழக அரசு தான் இதுக்கு முதல் காரணம். கண்டிப்பாக அதில் வந்து ஆமாம், எதிர்வரும் அரசியலுக்காக, அதாவது எலெக்ஷனுக்காக அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை நீங்கள் ஆமாம். நீங்கள் வந்து தீபம் ஏற்றிருந்தீங்கன்னா அது அன்னைக்கே அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும். எல்லாருமே திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றினது தமிழகத்தில் தமிழர்களுக்கு, இந்துக்களுக்கு யாருக்குமே சாதாரண ஒரு நிகழ்வாக போயிருக்கோம். எல்லாருமே வந்து கார்த்திகை தீபம்னா திருவண்ணாமலையை நோக்கி தான் கும்பிடுவாங்க. அப்படியே கும்பிட்டுட்டு எல்லாரும் போயிருப்பாங்க. திருப்பரங்குன்றத்தில் உள்ளூர்வாசிகள் போய் தீபத்தை கும்பிட்டுட்டு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? மிகப்பெரிய பிரச்சனையை அதை உருவாக்கி கிட்டத்தட்ட இந்திய பாராளுமன்றத்தில் விவாதிக்கிற அளவுக்கு இந்த பிரச்சனையை கொண்டு போயிட்டீங்க. அங்கே மத்திய இணையமைச்சர்லாம் பதில் சொல்கிற அளவுக்கு இந்த பிரச்சனையை நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா காரணம் தமிழக அரசு, இந்த திருட்டு மாடல் அரசு தான்.